அன்பான உள்ளங்களுக்கு அன்பான உள்ளங்களுக்கு சிவராத்திரி வாழ்த்து கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 26ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை நடராஜா ஜெகநாதன் அவர்கள் வழிநடாத்தி தமயந்தி பிரபஞ்ச நன்றி கூறுவார். சொற்பொழிவு. எனது தியான பயணம் என்பதை பற்றி விசேடமாக ராஜ் மாதவன் அவர்கள் கூற உள்ளார். இவரின் முன்னேற்றத்தை நீங்கள் வியக்கப் போகின்றீர்கள், கேட்கப் போகின்றீர்கள். அதையடுத்து கேள்வி பதில், கலந்துரையாடல் என 9:30 மணி அளவில் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது தியானத்தை வழிநடாத்துமாறு நடராசர் ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உடல் ஓய்வுக்கு உறக்கம் அவசியம் என்பது போல் மனதின் ஓய்வுக்கு தியானமும் அவசியம். தியானத்துக்கு முன் உறுதிமொழிகளை ஏன் கூற வேண்டும்? இவை நேர்மறை எண்ணங்களாக அமைவன தியானத்தின் பலன்களுக்கு அடிப்படையாகவும் இருக்கும். இவையாவன: நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். எமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள் மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கனகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தாரா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி ஜெகா மாஸ்டர். நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்ல ஆசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்கின்றோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC
தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். I am very proud to introduce Raj Madhavan. Thank you. Oh, sorry. Thanks goes to Arundhati Master and Srikandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to myself for the music. Thanks goes to Arundhati Master for displaying the posters. Thank you all. I am very proud to introduce Raj Madhavan. He is going to talk on my meditation journey. He got the post agriculture science in Sri Lanka Paradinia. He worked as a research officer in Sri Lanka. He held a senior management policy position in Canada, and he is from Vancouver Island, Canada, giving a talk. Over to you, Raj Madhavan. Thank you. So thank you very much, Tara, Master. My topic today is my meditation journey. அதாவது எனது தியான பயணம். என்னுடைய சிற்றுரை தொடங்கும் முதல் ஒரு என்னை பற்றி சிறிய அறிமுகம். என் பேர் ராஜ் மாதவன். நான் கனடாவை சேர்ந்தவன். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் விக்டோரியாவில் வசிக்கிறேன். விக்டோரியா கனடாவின் மிக அழகான மற்றும் வாழக்கூடிய நகரம். விக்டோரியா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் த மோஸ்ட் லிவபிள் சிட்டி இன் கனடா. இது ஒரு நீர்முனை நகரம், வாட்டர் ஃப்ரண்ட் சிட்டி. கனடாவின் மேற்கு பகுதியில் உள்ள வான்கூவர் தீவு, வான்கூவர் ஐலண்ட் என்ற தீவில் அமைந்திருக்கிறது. PSSM ஸ்தாபரான மகரிஷி பத்ரஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். PSSM என்றது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட், ஹெட் குவார்ட்டர்ட் இன் பெங்களூர். PSSM கீழ் உருவாக்கப்பட்ட அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஆன்மீக ஞானத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். இது நாம் அனைவருக்கும் தியான வாழ்க்கையை கொண்டு வந்துள்ளது. PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மன்றத்தில் எனது தியான பயணத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த திரு மற்றும் திருமதி ஸ்ரீஸ்காந்த மாஸ்டர்களுக்கு எனது நன்றிகள். மற்றும் என்ன பேச அழைத்த தாரணி மாஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றி. The purpose of this talk, என் பேச்சின் நோக்கம், இந்த உரையின் நோக்கம் என்னையும் என் தியான பயணத்தையும் பற்றி அல்ல. ஆனால் தியானத்தில் ஆர்வமாகவும் புதிதாகவும் உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதற்காகத்தான் நான் இந்த பேச்சை தயார் செய்தது. The purpose of my talk is not about me and my meditation journey, but it is to give hope for someone curious about and new to meditation. நான் இந்த PSSM தமிழ் ஐரோப்பாவுக்கு புதியவன் அல்ல. ஓரிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த தியான குழுவிடம் சைவ உணவு பற்றி, வெஜிடேரியனிசம் பற்றி பேசியிருக்கிறேன். இது ஒரு முழு உணவு தாவர அடிப்படையான உணவு முறை, அதாவது ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட். அப்போதும் தாரா மாஸ்டர் என்னை பேச்சுக்கு அழைத்தார். அந்த நேரத்தில் நான் என் பேச்சை கொடுத்த போது தியானத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு எதுவும் அதிகம் தெரியாது, அதிக ஈடுபாடும் இல்லை. அந்த நாட்களில் நான் ஆன்மீகத்தை விட மதப்பற்றுள்ளவனாக இருந்தேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய குடும்ப சூழல் ஒரு ரிலிஜியஸ் ஃபேமிலி. அந்த வகையில் நான் ஒரு மதப்பற்றுள்ளவனாக இருந்ததை ஒழிய ஆன்மீகத்தில் எனக்கு ஒன்றும் அதிகம் தெரியாது. ஆனால் இப்பொழுது தியானத்துக்கு வந்த பிறகு நான் அதிக ஆன்மீகவாதியாக இருக்கிறேன். I'm now more spiritual than being religious. என் பேச்சு பின்வரும் 5 பிரிவுகள் இருக்கும், ஆனால் மிக சுருக்கமாக இருக்கும்.
முதலாவது நான் எப்படி தியானத்துக்கு வந்தேன் என்றதும், வேறு வார்த்தையில் கூறப்போனால் பிரபஞ்சம் என்னை எவ்வாறு தியானத்துக்கு கொண்டு வந்தது, என்ன சந்தர்ப்பத்தால் நான் தியானத்துக்கு வந்தேன்ன்றது மிக சுருக்கமாகவும், ரெண்டாவதாக எப்படி தியானம் மற்றும் தியான வாழ்க்கை என்னை கவர்ந்தது, என்னை எப்படி ஈடுபாடு வைத்தது என்றது ரெண்டாவது விஷயமாகவும், மூன்றாவதாக தியானம் மற்றும் தியான வாழ்வில் தினமும் நான் எப்படி ஈடுபடுகிறேன் என்றதை பற்றியும், நாலாவதாக நான் என்ன மாற்றங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியானம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதாவது மை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அதை பற்றியும், ஐந்தாவதாக எனது தியான பயணத்திலிருந்து நான் என்னத்தை கற்றுக்கொண்டேன் என்றதை பற்றியும் தான் என்னுடைய பேச்சு இருக்கும். அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி இது தியானத்தை பற்றி முன்பின் தெரியாமல் புதுக்க தியானத்தில் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு உதவியாக உந்து சக்தியாக இருக்கும்ன்றதுக்காக என்னுடைய பேச்சு இந்த வகையில் நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கிறேன். முதலாவதாக, how I came into meditation. In other words, how the universe brought me into meditation. முதலாவதாக நான் எப்படி தியானத்துக்கு வந்தேன், ஒரு வார்த்தையில் கூறப்போனால் பிரபஞ்சம் எவ்வாறு தியானத்துக்கு என்ன கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூகேல இருக்கவுள்ள தெரியும், இந்த ஒரு ஆன்லைன் டாக் ஷோ ஒன்று இருக்குது. அது மீட் மேனகா செலிப்ரேட்டிங் யூ என்று சொல்லிட்டு ஆன்லைன் டாக் ஷோ. அதில் நான் ஒரு 3 வருடங்களாக ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு பிஹைண்ட் த சீனில் அந்த டாக் ஷோ நடத்துவதற்கு மிக உதவியாக பணியாற்றி கொண்டிருந்தேன் வாலண்டியராக. அப்படி பண்ணின நேரத்தில் நான் தாரா மாஸ்டரை சந்தித்தேன். அவவும் அந்த டாக் ஷோவில் இருந்தவ. அந்த டாக் ஷோவில் எத்தனையோ விதமான சப்ஜெக்ட்ஸுகள் பற்றி ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் ஷோ ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதில் எப்பவும் உணவு அல்லது வெஜிடேரியனிசம் அல்லது ஹெல்த் விஷயமாக கதைக்கக்குள்ள நான் மிகவும் ஆர்வமாக அந்த டாக் ஷோவில் பங்கு பற்றி கொண்டிருப்பேன். அப்போ என்னுடைய இந்த ஆர்வத்தை பார்த்த தாரா மாஸ்டர் முதல்ல என்னை தியானத்துக்கு வர சொல்லி என்னை 3 முறை அழைத்தா. ஆனால் நான் போக விரும்பவில்லை. எனக்கு அந்த நேரத்தில் தியானத்தை பற்றி அவ்வளவு ஈடுபாடு எனக்கு இருக்கே இல்லை. ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல் அல்லது ஹோல் ஃபுட் பிளான் லைஃப் ஸ்டைலை பற்றி கதைக்க சொல்லி என்னை ஒரு கேட்டபோது நான் ஓன்று போனேன். ஏனென்றால் அது எனக்கு விரும்பின ஒரு சப்ஜெக்டாக இருந்தபடியா. அப்படி போகல நான் நிச்சயமாக முதலாவது ஒரு தியானத்தில் இருக்க வேண்டிய நிலை இருந்தது. 30 நிமிடம். அதுக்கு பிறகு தான் என்னுடைய பேச்சு இருந்தது. அப்போ அந்த 30 நிமிடம் தியானத்தில் இருக்கக்குள்ள அதுதான் முதல் என்ற வாழ்க்கையில் நான் தியானத்தில் ஈடுபட்டது. அப்படி அந்த டாக் ஷோ முடிஞ்ச பிறகும் சில எபிசோட்ஸில் சில நாட்களில் அந்த தியானத்தில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நேரம் சரியாக இருக்காதபடியால் எனக்கு பொருத்தமாக வராதபடியால் என்னால் தொடர்ந்து தியானத்தில் இருக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அந்த டாக் ஷோவில் நான் இருக்கக்குள்ள அந்த பிஎஸ்எஸ்எம் தமிழ் யூரோப்பின் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ளையர் ஒன்று வந்துடுது. அந்த ஃப்ளையரை பார்த்தேன். That flyer is about 40-day meditation event on சுய மறுமலர்ச்சி 2 என்று சொல்லி இருந்தது. 40 நாள் தியானம். ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், அதை சைன் அப் பண்ணி அதில் போய் பார்ப்பேன். இப்போ அதில் போகக்குள்ள 40 நாள் தொடர்ந்து வர வேணும். ஆனால் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஆனால் ஒரு கியூரியோசிட்டியில் அந்த தியானத்தில் நான் பங்கு பெற்றினேன். முதல் 3 நாட்களும் என்ன செய்தேன் என்று சொன்னால், கண்டில் படுத்து கொண்டேன். ஏனென்றால் ஏர்லி மார்னிங் எனக்கு கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இட்ஸ் ஏர்லி மார்னிங் 5 o'clock என்னவோ இந்த மார்னிங். அப்போ கண்டில் படுத்துக்கொண்டு ஒரு 3 நாள் தியானத்தின் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்குள்ள தியானத்திலே அவ்வளோ எனக்கு ஈடுபாடு பெருசாக இருக்கே இல்லை. ஆனால் அந்த பேச்சு என்ன நல்லா கவர்ந்தது. ஏன்னால் அதில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு டாபிக், அந்த டாப்பிக்கில் சீனியர் மாஸ்டர்ஸ் தங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுவினோம். மிக கவர்ச்சியாக இருந்தது. 3ஆம் நாளுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், காலமே எழும்பணும் 5 மணிக்கு. எழும்பின உடனே குளித்து காலமையிலேயே நான் ஒரு அறையில் போயிருந்து மிகுதி 40 நாளும் ஒரு நாளும் தவறாமல் அதை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு அது மிகவும் ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது.
இந்த தியானத்தை பற்றி. அதுதான் என்னுடைய முத பிரவேசம் தியானத்தில். அப்படி அதில் இருக்கக்குள்ள இன்னொரு ஒர்க் ஷாப் கொண்டு வந்தது, பிரெத் பை பிரெத்ன்னு சொல்லி, ஆர்கனைஸ் பை அந்த புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் அந்த ஆர்கனைசேஷன் தான் அது ஆர்கனைஸ் பண்ணினது. அதில் ஃபெசிலிட்டேட் பண்ணது சாய் கிருபா சாகர் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணது. அந்த பிரெத் பை பிரெத் அது தியானத்திலே அவ்வளவு முக்கியம் இல்லை, ப்ரீதிங்கை பற்றிய முக்கியமான ஒரு ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் கலந்து கொண்டேன். அந்த ஒர்க் ஷாப்பில் அது எனக்கு மிகவுமே எனக்கு பிடித்த வகையில் அழகாக இருந்தது. புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு சின்ன குறிப்புண்டு உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் இஸ் co-founded by Chandra Pulamara Setti. அது தி ஆர்கனைஸ் ஃபார் corporate leaders and aspiring leaders என்று தான் அவன் இது. அப்போ நான் அதில் போய் தான் இந்த முதல் பிரெத் பை பிரெத் ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு 40-day ஈவெண்ட் இருந்தது, சங்கல்பன்னு சொல்லி, அதுவும் ஆர்கனைஸ் பை புத்தா சிஇஓ. ஸோ அதிலையும் நான் கலந்து கொண்டேன். இப்போ அதுக்கு பிறகு வார சில ஒர்க் ஷாப்ஸுகள் எனக்கு அந்த கூடுதலாக நான் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்தாலும் எனக்கு அந்த குரூப் மெடிடேஷனில் கூடுதலாக ஈடுபாடு இருந்தது. அடுத்து எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு 3 மடங்கு சக்தி வாய்ந்ததுண்டு. அப்போ நான் எப்போவுமே தேடி திரிகிறது இந்த குரூப் மெடிடேஷன் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்ஸுகள் அதுகள். மற்றது அடுத்தது ஃபுல் மூன் மெடிடேஷன், 3 hour மெடிடேஷன் நான் செய்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருந்தது. 3ஆம் முறை நான் 3 தரம் இதுவரை செய்திருக்கிறேன். முதல் முறை செய்யக்குள்ள ஒரு மணித்தியாத்தால் நான் வந்துட்டேன். அவ்வளவும் எனக்கு இதை தவிர இருக்க இல்லாதண்டு. 2ஆம் முறை செய்யக்குள்ளையும் அதே மாதிரி நான் 3 மணித்தாலும் இருக்க இல்லை. 3ஆம் முறை செய்யக்குள்ள அந்த மெடிடேஷன் செய்ய முதல் நான் ஒரு டோக்கண்டு கேட்டேன். தட் டோக் இஸ் ஆல் அபவுட் இஸ் லிமிட்டிங் பிலீஃப். அதாவது எங்களுடைய நம்பிக்கையை கட்டுப்படுத்துகிற, தமிழில் சரியாக சொல்ல முடியாட்டிலும் லிமிட்டிங் பிலீஃபை பற்றி அது எனக்கு மிக நல்லா கவர்ந்தது. என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களால் செய்ய முடியாது என்று முதலே நினைச்சால் எங்களால் நிச்சயமாக செய்ய முடியாது. அப்போ அதை பற்றி சந்திரா புல்மலா செட்டி அவர்கிட்ட டோக்கை நான் லிசன் பண்ணினேன். இந்த லைவ் ஷோ அவர் வாஸ் டாக்கிங் அபவுட் லிமிட்டிங் பிலீஃப். அப்போ நான் அதுக்கு பிறகு அடுத்த நாளோ அதே நாள் அந்த 3 hour மெடிடேஷன் இருந்தது. நான் மெடிடேஷனில் போகும்போதே முதல்ல யோசித்தேன், ஐ வில் சிட் த்ரூ திஸ் 3 hour மெடிடேஷன். அப்போ என்று சொல்லி போட்டு நான் அந்த மெடிடேஷன் செய்யக்குள்ள ஐ வாஸ் ஏபிள் டு சிட் த்ரூ ஆல் 3 hour மெடிடேஷன். 3 hour மெடிடேஷன் ஐ வாஸ் ஏபிள் டு சிட் த்ரூ. அந்த மெடிடேஷன் செய்து முடிஞ்ச பிறகு நான் யோசித்தேன், 3 hour போன போலே எனக்கு தெரியலையேண்டு. ஏனென்று சொன்னால் அவ்வளவு கதியில் போன மாதிரி இருந்தது. என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது, மிகவும் அமைதியாக இருந்தது, மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் பேருந்து அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் அறிந்த விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மெடிடேஷன் நாங்கள் செய்யக்குள்ள ஆரம்பத்தில் தோட்ஸ் அதில் கட்டுப்படுத்த மட்டும்தான் எங்களுக்கு நினைவுகள் இருக்கும். இந்த டீப் மெடிடேஷனுக்கு போன பிறகு வேறு அவ்வளோ மிச்ச நேரங்கள், மெடிடேஷன் மட்டும் மிச்ச நேரங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஷார்ட்டாக இருந்தது. அந்த முதல் 15 minutes மெடிடேஷன் 15 half an hour அந்த தோட்ஸுகளை குறைச்சி கொண்டு வந்து இல்லாமல் பண்ணுற நேரம் மட்டும்தான் எங்களுக்கு நினைவில் இருக்குது. அதான் சில சீனியர் மாஸ்டர் சொல்லுவினம் 6 hours நான் மெடிடேஷன் செய்கிறேன் நான். அப்பொழுது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும், 6 hours அப்படி இருந்து செய்கிறேன். ஆனால் உண்மையில் இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வரக்குள்ள அதில் உள்ள நேரங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதை நான் அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்த டாபிக், வாட் மேட் மீ வெரி மச் அட்ராக்டட் டு மெடிடேஷன். தியானம் மற்றும் தியான வாழ்க்கை என்னை எப்படி ஈர்த்ததுண்டு. அது முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், we can bring world peace and harmony through meditation. அதை நான் முழுக்க நான் நம்புகிறேன். தியானத்தின் மூலம் உலக அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர முடியும். ஏன்னா முழுக்க நான் நம்புகிறேன்னு சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பார்த்தால், இந்த போர்கள் மற்ற கண்ட்ரிகளுக்கு இடையில் உள்ள சண்டைகளை பார்த்தால் எல்லாம் சமயங்கள் மதங்கள் சார்ந்ததாக தான் இருக்கும். அது மதத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மதத்தை பின்பற்றாக்கள் அந்த மதத்தை எப்படி இன்டர்பிரட் பண்ணினோம், எப்படி அதை எடுக்கினோம், அல்லது மதத்தை உபயோகித்து
தங்களோட விஷயங்களை தங்களோட எண்ணங்களை நிறைவேற்ற மாதிரி தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் தியானம் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்று தான் நான் என்னுடைய நம்பிக்கை. தியானம் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்போ மதங்கள் ஆக்களை குழுக்களாக பிரிக்கலாம். அது மதத்தில் உள்ள பிரச்சனை இல்லை, இது ஆக்களுடைய பிரச்சனை. ஆனால் தியானம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறது. அப்போ அப்படி ஒன்றிணைக்கிற தியானம் வந்து நிச்சயமாக வில் பிரிங் வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி என்றதுதான் என்னுடைய முழு நம்பிக்கைகளும். மற்றது, I also strongly believe that if everyone in the universe are into meditation, the whole world can live peace and harmony. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் தியானத்தில் ஈடுபட்டால் முழு உலகமும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மற்றது, எனக்கு அடுத்த இதை நான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, அடுத்த பாயிண்ட் மாதிரி. ஆல்சோ மெடிடேஷன் ஹேஸ் நோ ரிலிஜன். But various groups, religious groups, they teach meditation. சில வேளை அவையில் மெடிடேட் பண்ணக்குள்ள தங்களோட சமயங்களையும் ப்ரொமோட் பண்ணலாம், அது வேறு கதை. ஆனால் மெடிடேஷன் வந்து, அதாவது ஆனாபானாசக்தி மெடிடேஷன், பத்ரஜியின் கீழே வர ஆனாபானாசக்தி மெடிடேஷன் வந்து சமயங்களுக்கு அப்பாற்பட்டதுன்று தான் என்னுடைய பிலீவ். இதுவரை நான் ஒரு வருஷம்தான் தியானத்தில் இருக்கிறேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். விருப்பம் என்றால் நாங்கள் எங்களோட கொஷன் அண்ட் டிஸ்கஷனில் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பிலீவ் வந்து இந்த மெடிடேஷன் நாங்கள் எல்லாரும் இப்போ செய்கிற மெடிடேஷன் சமயங்களுக்கு அப்பாற்பட்டது என்றதுதான் என்னுடைய அனுமானம். மற்றது, அடுத்த மூன்றாவது, மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் தட் யூ கேன் கிவ் டு சம்ஒன். அது மிக மிக அழகான விஷயம். அது தியானம் என்பது நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு. This is the only gift that cannot be lost or taken away from someone. ஒருவரிடமிருந்து இழக்கவோ அல்லது பறிக்கவோ முடியாத ஒரே பரிசு இதுதான். அதாவது தியானத்தை மற்றாக்களுக்கு நீங்கள் கொடுக்கறது தான் ஒரு சிறந்த பரிசு. அந்த பரிசை யாருமே பறிக்கவும் முடியாது, அல்லது தியானத்தை எடுத்தவர் அதை இழக்கவும் முடியாது என்றது என்னோட அபார நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐந்தாவது, the meditation is the only way you can touch someone in someone's life in a positive way. தியானம் மட்டுமே ஒருவற்றை வாழ்க்கையை நேர்மறையான வழியில் தொடும் ஒரே வழி என்றதில் நான் தீர நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மற்றது, அடுத்தது, நான் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு தியானத்தை செய்கிறத விட கூட ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் ஃபாலோ பண்ணுறதுல நான் கூட ஈடுபாடு வச்சிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் சின்ன வயதில் இருந்து வளர்ந்த காலங்களில் இந்த ரிலிஜன்ஸ் சில வேளை அதனுடைய காம்ப்ளெக்சிட்டி ரீசனால் சில விஷயங்கள், சில கேள்விகளுக்கு பதிலெடுக்க முடியாத கட்டத்தில் அந்த காலத்தில் நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த தியானத்துக்கூடாக நான் படிக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் எனக்கு பல கேள்விகளுக்கு பதில் தந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நான் மிக மிக ஈடுபாடு காட்டுறதுக்கு ரீசன் நான் தியானம் செய்கிறேன் நான். ஆனால் அதே நேரத்தில் நான் ஐ லைக் டு லிசன் டு the talks on spiritual science by senior masters. அடுத்தது வந்து, I'm able to associate with new sets of people who are non-judgmental and are interested in me leading healthy and happy life. நாம் ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்துவதில் ஆர்வமுள்ள புதிய நபர்களுடன் என்னால் பழகக்கூடிய இருக்கு. ஸோ அது ஒரு மிக 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 அழகான விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து, ஆனாபானாசக்தி மெடிடேஷன் வந்து இஸ் அ மோஸ்ட் சிம்பிள் அண்ட் மீனிங்ஃபுல் மெடிடேஷன் இன் த வேர்ல்ட். அது ஒரு முக்கியமான, இப்போ உண்மையான மெடிடேஷனுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு நாங்கள் டீச் பண்ணுறோம் என்றால், யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி பி an expert in that. It's a very very simple techniques of meditation. ஆனால் மெடிடேஷனுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதுக்கு நாங்கள் பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க போகணும். அதுக்குத்தான் நாங்கள் ரெக்கமெண்டட் ரீடிங் புக்ஸுகள் இருக்குது.
அது அந்த புக்ஸில் நாங்கள் வாசிக்கணும். மற்றது சீனியர் மாஸ்டர்ஸ் டாக்ஸில் நாங்கள் கேட்கணும். மற்றது மெட்டாக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க அந்த செஷன்ஸை நாங்கள் இருக்கணும். அப்படித்தான் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியா இருக்குது. இந்த மெடிடேஷன் வந்து மெட்டாக்களுக்கு படிப்பிக்கிறது மிக மிக இல்லாது. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை சொல்லிக் கொடுக்கறது வந்து அவ்வளோ இலவான விஷயமா இருக்காது. மற்ற அடுத்தது எனக்கு விரும்பினது வந்து இந்த ஆனாபானசதி மெடிடேஷன் ஸ்ட்ராங்லி அட்வொகேட் வெஜிடேரியனிசம். ஆனாபானசதி தியானம் சைவ உணவு கருத்தை வலியுறுத்துறது. ஒரு தியானத்தோட வெஜிடேரியனிசையும் கொண்டு போகிறது. ஒரு பேர்டுக்கு 2 விங்ஸ் இருக்கக்குள்ள ஒரு சரியான பாதையில் போகிறோன்னா உங்களுக்கு தியானமும் வேணும், வெஜிடேரியனிசம் வேணும். இதுதான் பத்ரிஜி அவர்கள் பிஎஸ்எஸ்எம்முக்குள்ளால் மற்றவர்களுக்கு படிப்பிக்கிற விஷயம் இதுவாக இருக்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய இருக்குது. இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லணும் என்னென்னு சொன்னால், திஸ் teaching through PSSM or Anapanasati meditation is free. அதாவது இந்த உங்களோட சீனியர் மாஸ்டர்ஸ் எத்தனையோ மணித்தியாலங்கள் செலவழித்து எங்களுக்கு மெடிடேஷனை பழக்கிறார்கள், மற்றது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை படிப்பிக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது 40 day ப்ரோக்ராம், சில ப்ரோக்ராம் 21 days ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப், சில ப்ரோக்ராம்ஸ் 10 days ப்ரோக்ராம், 6 day ப்ரோக்ராம். all happening free of charge. ஃபுல் மூன் இன்டென்ட் மெடிடேஷன் லாஸ்ட் 3 hours. அப்போ 3 hours இருந்து ஒரு மாஸ்டர் அந்த கைடட் மெடிடேஷனை சொல்லி கொடுக்கக்குள்ள இவ்வளவு நேரம் செலவழிக்கிறார். ஆனால் இவ்வளவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதுதான் இந்த முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நோ வர்ஷிப் ஆஃப் ஐடல்ஸ், நோ ரிலிஜியஸ் ரைச்சுவல்ஸ், நோ சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ். இதுகள் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏனென்று சொன்னால் தீஸ் ஆர் திங்ஸ் மேக்ஸ் த மெடிடேஷன் மோர் சிம்பிளர். சில வழிபாடுகள் இல்லை, மதச்சடங்குகள் இல்லை, மற்றும் மந்திரங்களை உச்சரிக்கிறதும் இல்லை இந்த ஆனாபானசதி அந்த மெடிடேஷனில். அப்போ அதுவும் என்ன ஒரு கவர் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க. இந்த டாபிக் இஸ் நான் எப்படி என்னை இந்த இதுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி மெடிடேஷனுக்கு என்ன காரணங்கள் அதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அண்ட் தேர் ஆர் நோ குருஸ் அண்டர் பிஎஸ்எஸ்எம், ஒன்லி கைட்ஸ் கால் மாஸ்டர்ஸ். பிஎஸ்எஸ்எம்முக்குள்ள குருக்கள் இல்லை, ஆனால் மாஸ்டர்கள் எனப்படும் வழிகாட்டிகள் மட்டுமே இருக்கிறார்கள். ஸோ எவ்ரி ஒன் இஸ் தேர் ஓன் மாஸ்டர். The spiritual guidance is mutual and self-empowering. ரெண்டாவது, நான் எப்படி இன்டல்ஜ் பண்ணுறேன், அதாவது இந்த தியான வாழ்க்கையில் நான் எப்படி என்ன ஈடுபடுத்துகிறேன் என்ற விஷயத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் சுருக்கமாக. என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை போகுதுன்னு சொன்னால், எவ்ரிடே ஐ டூ மெடிடேஷன் ஃபார் 1 hour. ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலம் நான் மெடிடேட் பண்ணுவேன். காலம் வெள்ளனே எழும்பிடுவேன். மற்ற வீட்டில் இந்த வைஃபோ சன் எழும்ப நான் முதல் எழும்பி 1 hour மெடிடேஷன் செய்வேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அது மட்டும் காணாது, எனக்கு இந்த குரூப் மெடிடேஷனில் கூட ஈடுபாடு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் ஒத்துக்கொள்ளுவீங்கள், குரூப் மெடிடேஷன் 3 மடங்கு எனர்ஜி உள்ளதாண்டு. ஸோ I like to take part in group meditation on a daily manner. இப்போ இந்த புத்தா CEO குவாண்டம் ஃபவுண்டேஷன் அவர்களுக்குள்ளாலையும், PSSM Tamil அவளுடைய குரூப் மெடிடேஷனுக்குள்ளாலையும், இந்த PSSM Tamil வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் 21 நாளும் மெடிடேஷன் ஃபார் பிகினர்ஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. நான் என்ன ஒரு பிகினர் என்று கன்சிடர் பண்ணாட்டிலும் நான் அந்தந்த ப்ரோக்ராமில் நான் என்னை ஈடுபடுத்துறது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒரு தட்ட பேச்சை கேட்கக்குள்ள அது புதுவிதமாக இருக்கும், அல்லது முன்பு சொல்லாத விஷயமாக இருக்கும், அல்லது முன்பு நான் கேட்காத விஷயங்களாக இருக்கும். அப்போ அது என்ன கவர்ச்சியாக இருக்கும். அப்போ நான் அந்த இதில் அந்த முதல் 21 நாள் ஒரு மந்த் நடக்கிற மெடிடேஷன் ஃபார் பிகினர்ஸ் என்ற ப்ரோக்ராமில் என்னை ஈடுபடுத்துகிறேன் நான். மற்றது PSSM Tamil Europe, நீங்கள் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் அதுலேயும் நேரம் கிடைக்கிற நேரம் என்ன தாரா மாஸ்டர் சிலவோட என்னை இன்வைட் பண்ணுவா. பேச்சுக்கள் நல்லா இருக்கக்குள்ள அதிகமாக எனக்கு நேரம் கிடைச்சால் அந்த பேச்சுக்களை நான் கேட்குறதுக்கு கூட விருப்பமாக இருக்குது. மற்றது PSSM குளோபல் பெரி பத்ரி அவன்ட இந்த யூஎஸில் நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிற அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் நான் போய் குரூப் மெடிடேஷனில் பங்கு பெற்றிருக்கிறேன். மற்றது ஐ டூ மந்த்லி 3 hour இன்டென்ட் மெடிடேஷன். முந்தி உங்களுக்கு சொன்னது அது அநேகமாக ஆர்கனைஸ் பை புத்தா CEO.
பட் அது என்ன மாதிரி நான் ஈடுபடுத்துகிறான்ற அடுத்தது ஐ ரீட் பிஎஸ்எஸ்எம் ரெக்கமெண்டட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் 1 hour டெய்லி ஐ ரீட் புக்ஸ். இப்போ நான் வாசிக்கிற புக் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, சோல் ஜேர்னி பை மைக்கேல் நியூட்டன். ஸோ திஸ் புக் இஸ் அபவுட் லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ். அதை ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த புக்கில் நான் கூடுதலாக ஈடுபடுத்தி நான் வாசிக்கிறதுக்கு ரீசன் வந்து, நாங்கள் வளர்ந்து வந்த காலங்களில் இலங்கையில் எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் பேய்களை பற்றி ஸ்பிரிட்ஸ் இங்கிலீஷை சொல்கிறேன், அதை பற்றி கதைகளெல்லாம் சொல்லுவினோம். எங்களுக்கு அந்த நேரத்தில் பயமாக இருக்குன்னு நம்பினோம். பேந்து வளர்ந்தோண்டு வரக்குள்ள அதில் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுது. பல விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் போயிட்டுது. ஆனால் இந்த புத்தகத்தை நான் வாசிக்கக்குள்ள, த சோல் ஜேர்னி பை மைக்கேல் நியூட்டன், என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்ன அத்தனை கதையும் அதில் உண்மைன்றது இந்த புத்தகத்துக்கு கூட என்னால் அறியக்கூடியா இருக்குது. இப்போ இந்த புத்தக ஓதர் வந்து ஒரு ஹிந்துவும் இல்லை, ஒரு தமிழும் இல்லை. அவர் ஒரு ஒரு சைக்காட்ரிக் செய்கிற ஒரு ஆள். பை அவருக்கும் வந்து இந்த சமயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவர்களின் புத்தகங்கள், அந்த விஷயங்களை இங்கே வாசிக்கொள்ள தெரியும். எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்ன பல விஷயங்கள் அதில் உண்மையாக இருக்கிறது தெரியும். அது வாசித்தா தான் அது தெரியும். அது மற்றது ஐ ஸ்ப்ரெட் மெடிடேஷன் அமங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எங்களோட இயன்றளவு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை நான் பரப்புறதுக்கு, ஆனால் ஈஸியாக மற்றவர்களுக்குள்ளால் இது பரப்புறது கஷ்டம். ஆனால் தேவை நிமித்தம், சில கதைகளின் நிமித்தம், சில டோக்களில் நான் ஷேர் பண்ணுற மாதிரி, சில நான் செய்த ப்ரெசன்டேஷன் நான் ஷேர் பண்ணக்குள்ள அப்படி மற்றவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்குது. Some are curious about meditation but don't know where to go about. அநேகமான ஆக்கள், சில ஆக்கள் கியூரியஸாக இருக்கணும், அதை பற்றி அறிய விருப்பம். ஆனால் போய் யார்கிட்ட கேட்குறது, இங்கே படிக்கிறேன்னு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு அப்படியான ஆக்களை நான் கண்டிருக்கிறேன். Some people don't want to know anything about it. ஸோ அது நல்லது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் some are already in meditation with other groups. ஒவ்வொரு குரூப்ஸ்கள் இருக்குது, மெடிடேட்டிவ் குரூப்ஸ்கள். அந்த குரூப்ஸுக்குள்ளால் ஏற்கனவே மெடிடேஷனில் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் some are very negative and sarcastic about meditation. I don't respond because தெரியும், இதில் இந்த மெடிடேஷனில் நாங்கள் படித்தது அறிஞ்சது என்னன்னு சொன்னால் நான் ஜட்ஜ்மெண்டல். ஸோ அப்படியான ஆக்களை நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் அது அவருடைய சிச்சுவேஷன், அவருடைய அறிவு, அவருடைய தேவை. அவருடைய அப்படி நெகட்டிவாகவோ சாக்காஸ்டிக்காக சொன்னவரோட நாங்கள் கோவிக்கிறதும் இல்லை, அவரை பற்றி நாங்கள் பெருசாக எடுக்கிறதும் இல்லை. பட் அது அடுத்தது நான் என்ன இன்வால்வ் பண்ணுறேன்னு சொன்னால், ஐ பார்ட்டிசிபேட் இன் புக் கிளப்ஸ். அது இந்த மெடிடேட்டிவ் புக் கிளப்ஸ் ஆர்கனைஸ்ட் பை புத்தா CEO குவாண்டம் ஃபவுண்டேஷன். ஒரு கிழமையில் 2 தரம், டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 1 ஹவருக்கு ஒரு புக் எடுத்து அந்த புக் கிளப்ஸ், அந்த புக்கை படுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிடும். அப்படி போகக்குள்ள என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, இந்த புத்தகங்களில் என்னென்ன அறிவுகள் நாங்கள் எடுக்கலாம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம். நான் இப்போ வாசிக்கிறது சோல் ஜேர்னியும் அப்படியே ஒரு புக் கிளப்புக்குள்ளால் நான் அறிஞ்ச புக் தான் அந்த சோல் ஜேர்னி என்ற புக், நான் வாசிக்கிற புத்தகம். மற்றது ஐ ஆல்சோ அட்டெண்டட் 40-day மெடிடேஷன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ கரண்ட்லி ஐ ஆம் அ சர்டிஃபைட் மெடிடேட்டர். அந்த சர்டிஃபைட் பை புத்தா CEO குவாண்டம் ஃபவுண்டேஷன். அது ஒரு 40-day மெடிடேஷன் ப்ரோக்ராம். அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கணும். சர்டன் நம்பர் ஆஃப் மற்றது அது 40 டேன்னு சொல்லக்குள்ள அது 6 வீக் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு வீக்கும் ஒரு குவிஸ் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு டூ த குவிஸ். அந்த குவிஸ் வந்து ஈஸியான குவிஸ் இல்லை, ஏன்னா பல விஷயங்கள் கதைப்பார்கள். இப்போ அந்த குவிஸை ஆன்சர் பண்ணக்குள்ள அவர் கதைத்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் நான் ஐ காட் சர்டிஃபிகேஷன். பட் அது ஐம் ஆல்சோ ஹோப்பிங் டு என்ரோல் இன் டு அ மெடிடேஷன் கோச்சிங் ப்ரோக்ராம். எனக்கு ஐ லைக் டு பிகம் அ கோச், பிகம் அ மெடிடேஷன் கோச். அது வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு இன்டென்ஸ் ப்ரோக்ராம் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணது. அது 4 months என்ன ரன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ அது முடிய ஐ லைக் டு இன்வால்வ் இன் ஃபெசிலிட்டேட்டிங் மெடிடேஷன்ஸ். மற்றது இப்போ புத்தா CEO குவாண்டம் ஃபவுண்டேஷனில் இருக்குதுக்கான
ஃபெசிலிட்டேர்ஸ் ஒர்க் பண்ணிடணும் அவளுக்கு. மற்றது பேக்ரவுண்டில் கன பேர் வாலண்டியரிங் ஒர்க் செய்யணும். அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தெரிஞ்சபடியே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. அப்போ அந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஐம் கோயிங் டு என்ரோல் இன்டு தி கோச்சிங் ப்ரோக்ராம். அதில் எல்லாத்துக்கும் பணம் வேணும், ஃபீஸ் இருக்குது. தே ஆர் நாட் வெரி சீப். அதனால் நான் நிச்சயமாக அது செய்வேன். அது மற்றது அடுத்தது முக்கியமாக நான் இந்த புதுக்க இருக்கிறாக்களுக்கு நான் சொல்கிறது ஐ லிசன் டு யூடியூப் வீடியோஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பை சீனியர் மாஸ்டர்ஸ். இந்த சீனியர் மாஸ்டர்ஸின்ற ஸ்பீச்சஸ் கணக்கு இருக்குது, யூடியூப் வீடியோஸ். அந்த வீடியோஸுகள் கணவருக்கு தெரியாத எங்கே எடுக்கலாம். தீஸ் வீடியோஸ் ஆர் அவைலபிள் அண்டர் த ஃபாலோயிங் யூடியூப் சேனல்ஸ். PSSM Tamil என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. PSSM Tamil TV ஒன்று இருக்குது. PSSM Tamil Europe அதான் உங்களுடையது. This comes under, if I believe I'm right, is coming under PSSM Tamil TV. பிள்ளைண்டா மன்னிக்கவும், அதில் என்ன திருத்துங்கோ. மற்றது PSSM Tamil Europe has its own Facebook group. அதாவது உங்களுடையது ஒரு you have your own Facebook group where I can watch all the recordings of talks. But Buddha CEO Tamil, PMC Tamil TV. ஸோ இந்த சேனல் எல்லாத்துக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் அந்த ஒரு இதில் போய் ஒருத்த சீனியர் மாஸ்டர்ஸ் இந்த விஸ்டம் ஷேரிங் அதில் கேட்டுக்கொண்டிருப்பேன். பட் அது இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், ஐ ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் த்ரூ அவுட் த டே. எனக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு மிக நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால், இட்ஸ் த ஒன்லி வே தட் யூ கேன் கண்டினியூஸ்லி லீட் அ ஹாப்பி லைஃப். ஏனென்றால் பாஸ்ட் சில துன்பங்களை கொடுக்கும், ஃப்யூச்சர் சில அங்ஸைட்டிஸை கொடுக்கும். இந்த ரெண்டுக்கும் எங்களோட கையில் கண்ட்ரோல் இல்லை. கண்ட்ரோல் இருக்கிற ஒரே ஒரு சாமான் மைண்ட்ஃபுல்னஸ். அது இப்போ ஒரு ஆள் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறா இருந்தால், இப்போ நாங்கள் கார் ஓடிக்கொண்டு போகிறோம். கார் ஓடிக்கொண்டு போகக்குள்ள அநேக பேர் எல்லாருக்கும் தெரியும் ஓடுறாக்கள். நாங்கள் பல விஷயங்களை யோசிச்சு கொண்டு போவோம். அது கார் ஒழுங்காக ஓடிக்கொண்டு போகும் தான், இல்லையாண்டு இல்லை. ரெட் லைட் வந்தால் கார் நாங்கள் நிப்பாட்டுவோம், எங்களுக்கு தெரியாமல் நிப்பாட்டுவோம். ஆனால் பல விஷயங்கள் எங்களோட கவனத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மைண்ட்ஃபுல்னஸ் தான் நீங்கள் கார் ஓடக்குள்ள, அதை நீங்கள் காரை ஓடக்குள்ள நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ வாக் பண்ணி கொண்டு போகல, ஒரு பார்க்கில் வாக் பண்ணுறோம். வாக் பண்ணக்குள்ள எத்தனையோ ஞாபகங்கள் வந்து கொண்டு இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு பில், இந்த லோன் பில் அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கில் நடந்து கொண்டு போகக்குள்ள பார்க்கில் காணக்கூடிய மரங்கள், பூக்கள், அருகில் உள்ள குளங்கள், இதுகளின் அழகளை பார்த்து ரசித்து கொண்டு போகிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லலாம். ஒரு வாக்கிங் செய்கிற நேரத்தில் செய்கிற ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். மற்றது I also use manifestation techniques to tap into unlimited possibilities. இந்த manifestation என்றது நான் மெடிடேஷனுக்கு வர முதலே நான் அறிந்தது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டட் புக்ஸ் through PSSM is The Secret. அந்த புக்கில் நான் ஓத்தரை இதில் எழுத நினச்சி நான் அதில் எழுதியில் நினைக்கிறேன். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் இந்த சீக்ரெட் என்ற புக் நான் வாட்சா பிறகு பல விஷயங்கள் எங்களோட வீட்டிலேயே, எங்களோட லைஃப்லேயே பல விஷயங்கள் நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதோட நன்மைகளை எடுத்தது எங்களுக்கு தெரியும். அதனுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு அதிகமாக புதுசாக இருக்கே இல்லை. ஆனால் அது நிச்சயமாக அது ஒர்க் பண்ணும், சரியாக செய்தால். மற்றது ஐ ப்ராக்டிஸ் வெஜிடேரியனிசம். அது அடுத்தது இதுதான். நான் ஏன் இந்த என்ன விஷயம் எனக்கு அட்ராக்ட் பண்ணினது இந்த மெடிடேட்டிவ் லைஃப் ஸ்டைல்ன்றதை இதுவரையும் நான் சொன்னேன். அடுத்தது வாட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நான் என்ன டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சஸ் என்ற வாழ்க்கையில் இருந்தது. காம்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அமைதி மற்றும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை. அது நிச்சயமாகவே நாங்கள் அதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அது என்னோட மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்திலையும் தான். அது என்னென்னு சொன்னால், நான் மட்டும்தான் மெடிடேஷன் செய்தாலும் என்ற குடும்பத்தில் இப்போ நான் அமைதியாகவும் காமாகவும் இருக்கக்குள்ள அது மற்றவர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ அது டோட்டலி ஒரு குடும்ப வாழ்க்கை கூட மிக நல்லாக அமையக்கூடியதாக இருக்கும் இந்த மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸால்.
மற்றது ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அ டீப் சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் காம் இன் மை டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் ஆழ்ந்த அமைதியை நான் உணர்றேன். மற்றது ஐ நோ லாங்கர் caught up in anxiety, fears or future expectation. No do I worry about any events. நான் இனி கவலைகள் அல்லது எதிரான எதிர்பார்ப்புகளை பற்றி அச்சங்களில் சிக்கிக்கொள்வதில்லை. கடந்த கால நிகழ்வை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. மற்றது இமோஷனல் கிளாரிட்டி, உணர்ச்சி தெளிவு. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உணர்ச்சிகளை கவராமல் செயல்படும் திறன். அது ஒரு முக்கியமான சாமான். ஏனென்றால் இப்போ உணர்ச்சிகள் எங்களுக்கு வரும், அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அதை அக்செப்ட் பண்ணி அதை எதிர்நோக்கிறது தான் அது இந்த மெடிடேஷன் கொடுக்குற சக்தி எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த உணர்வுகளை கண்டு நாங்கள் பயந்து அதுக்கு நாங்கள் ஈடுபடுத்தினால் அதால் உணர்வுகளால் நாங்கள் தாக்கப்படுவோம். ஆனால் அந்த உணர்வுகளை எதிர்கொள்கிற தன்மை எங்களுக்கு இருக்கும். உணர்வுகள் வந்தே ஆகும், ஆனால் அது எதிர்கொள்கிற தன்மை வெறும் மெடிடேஷனால். அதுதான் நான் இங்கே சொல்கிற விஷயம். மற்றது இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் கணக்க மெனக்கடையில் இதில் இந்த இம்ப்ரூவ் ஸ்லீப். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த மெடிடேஷனுக்குள்ளால் பழகினது. இந்த எல்லாருக்கும் தெரியும் மெடிடேஷன் செய்கிறது நல்லா செய்கிறது நித்திரைக்கு நல்லா இருக்கும், நித்திரையை நல்லா நித்திரை கொள்ளலாமண்டு. ஆனால் ஒரு டெக்னிக்ஸை ஒரு சீனியர் மாஸ்டர் இடத்துல சொல்லியிருந்தார். அதை நான் செய்ய தொடங்கின அப்புறம் இன்னும் தரமாக இருந்தது நித்திரை. என்னென்னு சொன்னால், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், படுத்த உடனே அஃப்கோர்ஸ் நீங்கள் மெடிடேஷன் செய்து போட்டு படுக்கலாம், அது வரை படுத்திருக்கக்குள்ள என்ன எண்ணங்கள் வரக்குள்ளையும் நீங்கள் ஸ்டார்டட் அப்சர்விங் யுவர் பிரெத். உங்களோட மூச்சை நீங்கள் கவனிக்கணும். ஸோ மூச்சை கவனிக்கக்குள்ளேயும் எண்ணம் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் எண்ணத்திலிருந்து வந்து திரும்பி மூச்சை கவனித்து கொண்டிருக்க அந்த நிமிடத்தில் நாங்கள் எல்லாரும் நித்திரை ஆயிடுவோம். ஏனென்றால் நாங்கள் மற்ற எண்ணங்கள் வரக்குள்ளதான் நித்திரை குழப்பங்கள் கூடுதலாக எல்லாருக்கும் வருது. பட் இப்போ இரவில் இப்போ மிடில் ஆஃப் த நைட்டில் நாங்கள் ஒரு பாத்ரூம்க்கு போயிட்டு வர்றோம்னு வைப்போம். அந்த படத்தோடனேயும் சிலவில் நித்திரை குழப்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் வேறு விதமான எண்ணங்களும் வர பார்க்கும். அப்போ அந்த எண்ணங்களை அதுகளை நிறுத்தி மூச்சை மட்டும் கவனித்து கொண்டிருந்தால், இது நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அதை நான் தினமும் செய்கிறேன். அது மிக மிக தரமாக வேலை செய்யும். அடுத்த 5 நிமிடத்தில் எல்லோரும் நித்திரை ஆகலாம். பட் அது அடுத்தது வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. நான் அதை பற்றி கணக்கு சொல்ல விரும்பவில்லை. பட் அது என்ஹான்ஸ் எனர்ஜி லெவல். இது ஒரு 1 hour மெடிடேட் பண்ணி இப்போ லாங்காக மெடிடேஷன் செய்யக்குள்ள நிச்சயமாக இந்த மெடிடேஷன் முடிஞ்சோடனே யூ வில் see that you are full of energy. ஸோ அது வந்து அது என்னால் உணரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்னுடைய கடைசி செக்ஷன் என்னன்னு சொன்னால், எனது தியான பயணத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. முக்கியமாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து சிலவோட நான் என்னுடைய எண்ண கருத்துக்கள் பிள்ளையாக இருக்கலாம். பிள்ளையாக இருந்தால் கடைசி நேரத்தில் இதில் சொல்லுங்க. ஆனால் என்னென்று நான் சொல்கிறேன்னு சொன்னால், கோயில்கள், மலைகள், ஆறுகள் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் கடவுளை தேடுகிறோம். ஆனால் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபிலோசஃபி. இதை நம்பக்குள்ளே எங்களுக்கு பல விஷயங்கள், எங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எங்களுக்கு தெரியும். அது முதலாவது. ரெண்டாவது, we have 2 bodies. ஒன்று வந்து ஃபிசிக்கல் பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி. ஃபிசிக்கல் பாடி ஹேஸ் அ லைஃப் ஸ்பேன். எல்லாருக்கும் தெரியும், உடம்பு ஒரு நேரத்தோடு இறந்துடும். But our spiritual body never dies, but leaves the physical body when the purpose of being on earth is completed. நமக்கு 2 உடல்கள் உள்ளன. ஒன்று பௌதிக உடல், மற்றது ஆன்மீக உடல். நமது உடல் ஒரு ஆயுள் காலம் கொண்டது. சில காலம் வாழ்ந்த பின்பு இறந்து போயிடும். ஆனால் நமது ஆன்மீக உடல் ஒரு போதும் இறக்காது. அப்போ எங்களுக்கு இறப்பு இல்லை. ஏன்னா இப்போ நான் என்று சொன்னால், அது நான் சொன்னால் இந்த பொடி இல்லை, அது என்னுடைய சோல் அல்ல ஆன்மா. ஸோ ஆனால் பூமியில் இருப்பது நோக்கம் முடிந்தவுடன் உடல், அந்த சோல் ஆன்மா உடலை விட்டு வெளியேறி இன்னும் உலக அனுபவங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தால் அந்த ஆன்மா இன்னொரு உடலை எடுக்கிறது.
இப்போ நாங்கள் இப்போ அந்த ஆன்மா நிலைத்திருக்கும், அது எப்போ அது மோட்சம் அடையும் என்றது எனக்கு முதல் உலகத்தில் உள்ள அனுபவங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அந்த ஆன்மாவுக்கு. அப்போ அந்த ஆன்மா இப்போ இந்த செக்ஷனில் வந்து நான் என்னத்தை நான் அறிந்தனான் படித்தனான் என்றதை ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த செக்ஷன். சில வளப்பிள்ளையாக இருக்கலாம். மற்றது ஆன்ம வளர்ச்சியில் 6 நிலைகள் உள்ளன என்று சொல்லியிருக்கு. அவற்றை நான் லிஸ்ட் பண்ண விரும்பவில்லை. 5வது நிலை ஞானம், அதாவது 6வது நிலை வந்து விடுதலை மோட்சம். அப்போ தியானம் செய்வதாக இருந்தால் உங்கள் ஆன்ம வளர்ச்சி கடைசி கட்டத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆன்மா வந்து இந்த 6 ஸ்டேஜுக்கும் போகணும். இந்த ஆன்மா வந்து ஒரே உடலில் இருந்து 6 ஸ்டேஜுக்கு கடந்து போகிறது இல்லை. அப்படின்னா இன்னொரு உடல் ஒரு காலத்தில் எடுக்கணும். அப்போ இந்த உடலில் உள்ள அந்த லைஃப் ஸ்பேன் இஸ் நாட் ஈக்குவல் இந்த வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சிக்குரிய டைமண்ட் இல்லை. இப்போ இன்னொரு உடல் எடுத்து அது தொடர்ந்து இருக்கக்குள்ளதான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறி போய் கடைசியில் மோட்ச நிலைக்கு ஆன்மா வர்றது. அப்போ என்ன சொல்லணும்னா, ஏன் இந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன்னு சொன்னால், மோட்சம் செய்கிறவர்கள் தியானம் செய்கிறவர்கள் கடைசி இந்த ஆன்ம வளர்ச்சின்ற ஒரு கடைசி கட்டத்தில் உள்ளவர்கள் தான் தியானத்துக்கு வருபவர்கள், அல்லது தியானம் செய்கிறவர்களால் அந்த நிலைக்கு வரலாம் என்றுதான் நான் அறிந்தது. மற்றது இந்த ஆன்மா இந்த உலகத்தில் பிறக்கிறது வந்து அது பாவப்பட்ட ஒரு ஆன்மாக்கள். ஸோ ஆன்மா அனுபவங்களை அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் வருது. இதைத்தான் நான் முதல் சொன்ன விஷயம். அதாவது இந்த மெடிடேட் பண்ணுறதால, தியானம் செய்வதால் நாங்கள் செய்த பாவங்களை போக்காட்டலாம் என்றது நாங்கள் முந்தையும் அறிஞ்சது. ஆனால் இப்போ தியானத்துக்கு மூலமாக நாங்கள் அதை ஒரு கம்ப்ளீட்டாக அறியக்கூடியதாக இருக்கிறது. மற்ற அடுத்தது என்னென்னு சொன்னால், மதங்கள் என்னை பொறுத்தவரை மற்றது இந்த மதங்களும் தியானம் ஞானம் இதில் பற்றி சொல்கிறா இருந்தால், என்னை பொறுத்தவரை மதங்கள் வந்து ஒரு வாகனங்கள் மாதிரி, ஆனால் ஞானம்தான் எங்கள் இலக்கு. அப்போ அந்த இலக்கை தேடுறது, நாங்கள் என்ன மதங்களில் இருந்தாலும் இந்த ஞானம் என்ற அந்த இலக்கு அடையலாம். என்ன அதுக்காண்டத்தான் நாங்கள் சொல்கிறது, ஒவ்வொரு ரிலிஜன்ஸுகளும் அந்த ஞானத்தை அடையலாம். மதங்கள் ஒரு வாகனமாக நாங்கள் கருதக்குள்ள தியானம் ஞானத்தை அடைவதற்கு செயல்முறையை விரைவுபடுத்துறது. இப்போ நீங்கள் தியானம் செய்யக்குள்ள இந்த ஞானத்தை அடைகிறது இந்த வேகத்தை தருகிறது என்று. அதனால்தான் பலவேறு மத நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு தியானம் பொதுவானது. இதுதான் என்னுடையது. தியானம் வந்து எல்லா சமயங்களுக்கும் பொதுவானது. வேறு மத நம்பிக்கைகளை கொண்டவர்களுக்கு தியானம் பொதுவானது. That's all my presentation for today. Before I conclude, thank you everybody who was listening to me today. Finally, I thank again Mr. and Mrs. Sri Skandaraja Masters for giving this opportunity for me to share my experience in meditation journey. And I also thank Ms. Tara Master for inviting me to do this presentation. Thank you very much. Thank you. Wow, awesome, Raj Master. That was an excellent speech. We shall appreciate it with a round of applause. Thank you so much. Okay. Does anybody have any questions for Raj Master? Dr. Jagannathan Master, would you like to do so, please? வணக்கம் எல்லோருக்கும், ராஜ்மகனுக்கும் வணக்கம். நான் மேலும் சொல்ல முதல் இந்த நீங்கள் உங்களோட கிராண்ட் பேரண்ட் சொன்ன அத்தனை விஷயங்கள் என்று சொல்லிக்கல என்ற மனதில் பட்டது அவ்வளவும் சமயம் சார்ந்ததாக தான் இருந்திருக்க வேண்டும். அந்த நாளில் அந்த ஜெனரேஷன் ஆன்மீகம் என்று பெருசான கதைச்சுதான் எனக்கு தெரியவில்லை. ஒரு உதாரணம் சொல்ல முடியும், 1-2 உதாரணம், எல்லாம் இல்லை. எசன்ஸ் சொன்னா சாராம்சம் சாராம்சம். இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பேய்களை பற்றி சொன்ன கதையை நான் இதில் சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அதை மறைச்சேன். நான் அப்படி இல்லை, அத்தனையும் சொன்ன அத்தனையும் இப்ப சரி என்ன ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். இப்ப என்னன்னு சொன்னால், நான் அந்த புக்கில் வாய்ச்சினான், இந்த சோல் ஜேர்னி என்ற புக்கில் இருக்கு.
அது வந்து என்னுடைய கிராண்ட் மதர் சொன்ன கதைக்கு நான் சொல்லலாம். என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் காண்ற ஸ்பிரிட், ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் அது பேய் என்று சொன்னால், அது வந்து அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் செய்து போட்டு இறந்தவர்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போறதில்லை என்று சொல்லி அந்த புத்தகம் சொல்லுது. ஏனென்றால் அந்த உங்களுடைய ஆன்மா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு உலகத்துக்கு போகும், அந்த உடலை விட்டு போனா பிறகு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்று சொல்லி அந்த வேர்ல்டுக்கு புத்தகத்தில் வாய்ச்சா மட்டும்தான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு என்று சொல்லி உண்மையான ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு அந்த ஆன்மா உடனே போறதில்லை. ஏனென்று சொன்னால் அவைகள் வந்து ஒரு ஸ்டேஜில் போய், அப்போ சில ஆன்மாக்கள் அந்த நிலைக்கு போக விரும்பாத ஆன்மாக்கள், ஏன்னா அந்த உடலை விட்டு பிரியாத ஆன்மாக்கள், பிரிய விரும்பாத ஆட்கள். அப்போ என்னுடைய கிராண்ட் மதர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து, ஒரு ஆள் தற்கொலை செய்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் அல்லது ஆக்சிடெண்ட்டில் செத்தால் அந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு போகாத ஆன்மாக்கள், போக விரும்பாத ஆன்மாக்கள், அது வந்து மனுஷனோட திரும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்குங்கள் என்றதுதான் எங்கள் பெத்தாச்சி சொன்ன விஷயம். ஆனால் இந்த புத்தகத்தில் அழகாக இருக்குது. அது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விற்பண்டா நான் அதை ஷேர் பண்ணலாம். இந்த புக்கிலே அது அந்த அழகாக இருக்குது. அது சொல்லி புக்கில் சொல்லிடணும் என்னன்னு சொன்னால் டேமேஜ் சோல் என்று சொல்லிடணும். டேமேஜ் சோல் அல்லது நாங்கள் சொல்லலாம் டிஸ்டர்ப் சோல் அப்படின்லாம் சொல்லலாம். இது வந்து மெடிடேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இப்போ கதைக்கிறோம். என்றாலும் நான் சொன்னபடியாக அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இதில் சொன்ன கதைகள் இருக்குது. இப்போ ஒரு ஆள் தற்கொலை செய்தால் அவன் பேயை காணுவோம்னு அவன் லாங்குவேஜ் சொல்லுவினோம். பட் அந்த ஆன்மா வந்து அந்த உடலை போக விருப்பம் இல்லாத ஆன்மாக்கள், அது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நேரடியாக போகாது. அது வந்து ஒரு இடையிட்ட நிலையில இருந்து திரும்பி வர வேண்டிய நிலைமையில இருக்குன்னு. எனக்கு ஒரு முக்கிய கேள்வி இருக்கு. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸுக்கும் மெடிடேஷனுக்கும் இஸ் தேர் a great difference. Of course there are subtle differences, but eventually they lead to a presence of mind. ஆங்கிலத்தில் ஒரு ஈக்குவானிமிட்டி என்று இருக்கு. அதான் presence of mind. அது சரியான தமிழ் இடம் கிடைக்கவில்லை. நான் மோட்சம் விடுதலை நிலையும் presence of mind எடுத்தால் என்ன குறை என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் புத்தருடைய நான் சமீபத்தில் அதுக்கு படித்தேன். நான் கேள்விப்படுத்துகிறேன். அந்த வேர்டு கேள்விப்பட்டேன். புத்தர் மோட்சம் விடுதலை என்ற பதிலாக நிர்வாணம் என்று சொல்ல பாவிச்சேன். என்ன சொன்னால் நிர்வாணம் என்று சொன்னால் நத்திங் டு கைவிடுறதுக்கு ஒன்று இல்லை. ஆல்ரெடி ரீச் தட் ஸ்டேஜ். மோட்சம் விடுதலை என்ற விடுதலை அடையிறியல் விலங்கு மாட்டி இருக்குது, அதுலேருந்து விடுதலை என்று. ஸோ அதில் பார்க்க நிர்மாணம் என்றது அவர் சூஸ் பண்ணினார் என்று சொல்லித்தான் நான் அது படிக்க மட்டும் புத்தரை பற்றி எனக்கு பெரிய ஒப்பீனியன் இருக்கவில்லை. அவரும் குடும்பத்தை அபேண்டன் பண்ணி என்ற மாதிரி தான் எனக்கும் பாட்டுது. ஆனால் அதை படித்த உடனே அவர் அந்த பிராமின்ஸ் அடக்கம், நீங்க சொல்லிக்கல அந்த மதம் என்ன நடக்கிறன்னு சொன்னால் அது வந்து மதம் இஸ் ஓகே, அதாவது தட் இஸ் பிகம் டெயின்டட் என்று சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுகிறார்கள். இந்த சாதி இந்த குலத்தளவிதான் குணம். அப்ப அது ஒரு ஐடென்டிட்டி. அல்லது இடத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. இது சேக்ரட் சிட்டி அயோத்தி. அப்ப அதுல எவ்வளவு சண்டை நடந்த இந்தியாவில் இதேதான். அதே ஒன்றில் சாதியை வச்சு அல்லது இடத்தை வச்சு அல்லது ஒரு பர்சனை வச்சு அல்ல அதான் பெருசு, ஜீசஸ் தான் பெருசு. இங்கதான் மதம் பிழை வாரது. இந்த ஐடென்டிபிகேஷன் விடணும். என்னென்னு சொன்னா ஒன்னஸ் என்று சொல்லி அது கூட நான் முந்தி கேள்விப்படுத்துக்கு என்ன அர்த்தம் இப்பதான் விளங்குது. ஒன்னஸ் என்றா ஐடென்டிபிகேஷன் இல்லை. We are universe, part of universe. அப்ப அதான் அந்த புத்தர் சூஸ் பண்ணாரு எனக்கு படுகின்றது. நான் இது உங்களுக்கு எதிர்வாதமாக சொல்லவில்லை. இது இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்றதும் மெடிடேஷன் என்றதும் கிட்டத்தட்ட எங்களுடைய ஈக்வனிமஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. மற்றது நீங்கள் சொன்ன ஒன்னஸ் பற்றி சொன்னீங்க. நான் என்னுடைய அனுபவம் வந்து குறைந்தது ஒரு வருடத்துக்குள்ள தான் என்னுடைய படிப்பும் அனுபவங்களும். என்னோட நீங்கள் எத்தனையோ பேர் கரகாலம் இருந்த ஆக்களாக இருந்திருப்பினும். ஆனால் இந்த ஒன்னஸ் என்று சொல்லதுக்குள்ள நான் வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் அறிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்களை சொல்லக்குள்ள we are energy, we are entirely energy. Body is a matter, the rest are energy. அப்போ எனர்ஜி என்று சொல்லக்குள்ள உங்களுக்கும் அதே மாதிரி தான். அப்போ உங்களோட எனர்ஜியும் என்ற எனர்ஜிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுதான் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் we are all one and eventually we are all with God. ஸோ அதான் இந்த ஒன்னஸ் என்று சொல்லிடணும். அதுதான் என்னுடைய விளக்கம், என்னுடைய அறிவு கட்டின விளக்கமும்.
இந்த ஒன்னஸ் என்று சொல்லக்குள்ள வி ஆர் ஆல் கனெக்டட். சரி, அதுவும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வலிக்கிட்டேன் இந்த என்னோட டோக்கில் என்னென்றால், நீ நல்லது, தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் அப். என்னென்னு சொன்னால், நாங்கள் அதை உணர்ந்தால் இந்த உலகத்தில் இந்த போர்கள் சண்டைகள் எல்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது. ஏனென்றால் வி ஆல் ஸோ மேட்டர் இஸ் லைக், அதான் சொல்லி நம்ம ஒரு அட்டத்தை எடுத்தால் அந்த அட்டத்தில் அட்டத்தின் அந்த எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் அதெல்லாம் 0.00001%, மிச்சம் 99.999% ஆல் எனர்ஜி அந்த ஸ்பேஸுக்குள்ள, அதான் அட்டமிக் எனர்ஜி. அந்த எனர்ஜி அது அந்த அனாலஜி தான் எங்களுக்கும். எங்களோட மேட்டர் இஸ் வெரி வெரி ஸ்மால், எங்களோட பாடின்னு சொல்கிறது. ஆனால் எங்களோட ஆத்மா எனர்ஜி, தட்ஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜிக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜிக்கும் இடையில் இந்த வித்தியாசம் இல்லை. வி ஆர் ஆல் கனெக்டட் த்ரூ திஸ் குவாண்டம் எனர்ஜி. என்றது ஒரு விதமான படிப்பு நான் ஆரஞ்சேன். அதில் நீங்கள் உங்களுக்கு எது கருத்து தான் சொல்லலாம். நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அருந்ததி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ராஜ் மாதவன், மிக அருமையாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி இந்த தியானத்துக்கு வந்தீங்க, தியானத்தால் எப்படி நீங்கள் இந்த தியானம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்பதை மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். அது நீங்கள் உங்களோட அனுபவத்தை கூறியிருக்கிறீர்கள். அதுக்கு தியானம் செய்தால் தான் இந்த அனுபவங்கள் வரும். தியானம் செய்யாமல் இருக்கும் பொழுது அனுபவம் வாரது குறைவு. நீங்கள் உங்களுக்கு வந்த அனுபவம் எல்லாத்தையும் உங்களுக்கு பாய்ந்து கொண்டீர்கள். அது மற்ற எல்லோருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். ஏன்னா தியானம் எவ்வளோத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் 1 ஹவருக்கு செய்கிறீங்கள், மற்றது எல்லா கிளாஸஸுக்கும் போகிறீங்கள். அப்படியே உங்களோட அனுபவம் கேட்கறதுக்கு மிகவும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. என்னென்னா நீங்கள் இவ்வளோ தூரம் 1 இயரில் நல்ல வடிவாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கள் என்றால் நீங்கள் ஒழுங்காக தியானம் செய்கிறீர்கள் என்பது உங்களோட பேச்சில் இருந்து அறியக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றி. நீங்கள் மீண்டும் முந்தையும் நீங்கள் அந்த வெஜிடேரியன்ஸை பற்றி பேசியிருந்தீர்கள். ஆனால் இதில் எல்லாம் தியானத்தில் நீங்கள் சொன்ன அதுகள் எல்லாம் செய்தோண்டு வந்தால் தான் இந்த அனுபவங்கள் கிடைக்கும் என்பதையும் மிக அழகாக மற்ற அந்த நித்திரையை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, அது அந்த மூச்சை கவனித்தோன்னே நித்திரை தண்டப்பாட்டில் வந்துடும். நீங்கள் எழுப்பினாலும் என்ன செய்தான்னு மூச்சை அது நீங்கள் சொன்னது சரியான, அது ஒரு 100க்கு 100 உண்மைத்தான். அது எந்த நேரம் நீங்கள் எழுப்பினாலும் மூச்சை கவனித்தோன்னே அந்த நித்திரை உடனே வந்துடும். இது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அது மாதிரி எல்லாம் அப்படித்தான். தியானம் எவ்வளவுக்கு நாங்கள் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த அனுபவங்களை பெறலாம் என்பதை மிகவும் திறமாக கூறினீர்கள். மிக்க நன்றி மாஸ்டர், மிக்க நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். பவானி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜ் மாதவன் மாஸ்டர் ஒரு நல்லொரு தியானத்தை பற்றி நல்லொரு ஸ்பீச் கொடுத்தார். கணக்க விஷயங்கள் எனக்கும் அப்படி வந்து கொண்டு இருக்கு. இந்த கோபம் வராமல் எல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது. கோபம் வாழது இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு எல்லாம் ஒரு அந்த நிலைகள் எல்லாம் நித்திர கொள்ளைக்குள்ள நித்திர மூச்சு தண்டோண்டு வரைக்கும் நித்திர கொண்டுடும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் எனக்கும் வருகிறது. அதை எனக்கு நீங்கள் இப்போ சொன்ன அப்புறம் எனக்கு மிகவும் சந்தோஷம். நான் சரியான ட்ராக்கில் போகிறேன்னு சந்தோஷமா இருக்கு. எனக்கு மீண்டும் இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி பவானி மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று ராஜ் மாதவன் மாஸ்டர் உங்களுடைய தியான அனுபவத்தை பற்றி கூறினீர்கள். அதுவும் ஒரு வருடத்தில் நீங்கள் இவ்வளவு முன்னேறி இருக்கிறீர்கள் என்றதை நினைக்க சந்தோஷமாக இருக்கிறது. நானும் லாக்டவுன் வந்த போதுதான் வீட்டில் ரிசைன் பண்ணி போட்டு வீட்டில இருக்கேக்கதான் இந்த மெடிடேஷன் என்ற இதுக்குள்ள வந்தேன். இப்ப நியர்லி 4 years ஆச்சுது. ஆனால் அதனால் அந்த முதல் தொடங்கிக்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்போ நான் இந்த தளத்துக்கு வர முதல் சத்குருண்ட சிவராத்திரி இது பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அப்போது கேள்வி பதிலில் அவர் முதல் சொன்னார், ஒவ்வொரு நாளும் 7 நிமிடங்கள் நீங்கள் தியானத்திலே இருங்கோ என்று சொன்னார். தியானத்துல இருந்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்று. அப்போது ஒரு கேள்வி பதில் நேரம் ஒரு லேடி கேட்டிருந்தா,
7 நிமிஷம் நாங்கள் மெடிடேஷன் செய்தால் எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றால் ஏன் முனிவர்கள் எல்லாரும் நாள் பூரா இருந்து தியானம் செய்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். அப்ப அதற்கு அவர் சொன்னார், நான் பொதுவான ஆன்மாக்கள் இல்ல மனிதரிடம்தான் கேட்கிறேன், சொல்லுகிறேன், நீங்கள் 7 நிமிடம் 21 நாட்கள் மெடிடேஷன் செய்யுங்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் 7 நிமிடம் 21 நாள் மெடிடேஷன் செய்தால் அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் செய்வீர்கள் என்று சொன்னார். அது உண்மைதான். ஏனென்றா தொடக்கத்துல 7 நிமிடம் இருக்கிறதே கஷ்டம். அந்த 7 நிமிடமும் இருந்து கொண்டு வந்தால் 21 நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஆட்டோமேட்டிக்காவே மெடிடேஷன்ல போக தொடங்கி விடுவார்கள் என்றது. அது நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இருந்தும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கும் நீங்கள் அறிவூட்டி, எங்களில் பலருக்கும் நீங்கள் அறிவூட்டி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இல்லை, மற்றது என்னன்னு சொன்னால், நான் அந்த 3 hour மெடிடேஷன் செய்தான்னு சொன்னேன் தானே. அப்போ நான் கடைசியில் நம்பையில் என்னால் 3 hour மெடிடேஷன் செய்யலாம் அவ்வளோத்துக்கு. ஆனால் அது என்னென்னு சொன்னால், செய்து கொண்டு வரக்குள்ள அதில் வர்ற அந்த உணர்வு, சந்தோஷம், அமைதி, அதுகள் நான் பல ஒர்க் ஷாப்ஸில் நான் கதைக்கக்குள்ளே சொல்கிறேன், ஐ பிகம் அடிக்டட் டு மெடிடேஷன் சொல்கிறேன் நான். இப்போ சம் பீப்புள் அடிக்டட் டு ஆல்கஹால்ன்ற மாதிரி, அடிக்டட் டு லாட் ஆஃப் அதர் திங்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. I always tell this word, addicted to meditation, that I see that is happening in me. மற்றது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு நான் கண்டால், இன்னொரு ரிப்பீட் பண்ண போடுறேன் என்றால், இட்ஸ் அ வெரி குட் கிஃப்ட் டு அதர் பீப்புள்ன்றது. இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை செய்கிற இருந்தால் இதை விட சிறந்த நன்மை வேறு எங்கேயும் இருக்கலாது. அப்படி நான் எனக்கு தெரிந்த 2-3 ஆக்களோட வேலை செய்கிறேன். மிகவும் ஹெல்த்தால், சிச்சுவேஷன்ஸால் கஷ்டப்படுற ஆக்கள் அதோட நான் வேலை செய்யக்குள்ள எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் பார்த்து, நீங்கள் கடவுள் சிலோட அனுப்பினவர்களோ தெரியாது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லக்குள்ள 100 பேர் சொல்ல தேவையில்லை, ஒரு ஆள் சொன்னாலே காணும். அதுன்ற பலன் நாங்கள் அனுபவித்த மாதிரி இருக்கு. அப்படி அதுதான், அது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் திருப்பி சொல்லணும்ன்ற காண்டி சொல்கிறேன். நன்றி, நன்றி. நிர்மலா மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ராஜ்மாதவன் மாஸ்டர், உங்களோட கேட்ட பேச்சு நல்ல இதாக இருந்தது. கேட்டுக்கொண்டே இருந்தோம். உங்களோட அனுபவங்கள் எல்லாம் ஃபாஸ்ட் லேர்னர் தான் சொல்லலாம். ஏண்டா அது இடையில ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவெல்லாம் இவ்வளவு நேரங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கு எதிர்பார்க்கல நான். மற்றது நான் செய்யணும் என்ற இருக்குது எனக்கு கனவால். ஆனா எனக்கு நேரங்களும் எனக்கு பிள்ளைகளும் இருக்கிற வழியா நேரத்தை பொறுத்து வசதியான நேரம் செய்து கொள்றேன். நல்ல அறிவான பேச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சத்தாரா. நிர்மலா மேம், உங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன். இந்த அநேகமான ஆட்கள் சொல்கிறது தங்களுக்கு நேரம் இல்லைன்றதுக்கு நான் ஒரு ஆன்சர் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளால். அந்த ஆன்சரை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த அக்கறைக்கு நம்ம என்ன சொன்னால், உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் எத்தனை மணித்தியாலம் படுக்கிறீங்கள் என்று சொன்னால், இப்போ அவங்க சொல்லி வேணுமா நாங்கள் 7 மணித்தியாலம் படுக்கிறோன்னு வைப்போமே. அப்போ இந்த சரியான ஆன்சர் என்னென்னா, இந்த 7 மணித்தியாலத்தில் நீங்கள் 1 மணித்தியாலத்தை குறைச்சி நீங்கள் மெடிடேட் பண்ணினால் 3 மணித்தியாலம் நித்திரை கொண்டதுக்கு சமன் என்று சொல்லி. அப்போ நீங்கள் ஸோ அது நான் அறிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் நெடுகளும் ஒர்க் ஷாப்ஸில் இருக்கிறேன். அதான் என் அறிவு. நீங்கள் சொன்னீங்களானே ஃபாஸ்ட் லேர்னர் 2 ஃபாஸ்ட் லேர்னர் என்ன, நான் இதில் நான் தவற விடுற இல்லை. இந்த நுணுக்கமாக சொல்கிற விஷயங்களை நான் அப்படியே கேப்சர் பண்ணிடுவேன். அதை பேருந்து நான் இன்டர்னலைஸ் பண்ணுவேன். அப்போ அதில் ஒரு ஆன்சர் வந்தது. ஆக்களுக்கு நான் சொல்கிற ஆன்சர் வந்து இப்போ நேரம் இல்லையென்று ஆக்கள் சொல்லுவேணும். அப்போ நீங்கள் எத்தனை மணித்தியாலம் நேரம் படுக்கணும்? சரி, 6 மணித்தியாலம் படுக்கலான்னு வைப்போமே. ஏன் 6 மணித்தியாலம் நாங்கள் படுக்கலாம்? 1 மணித்தியாலத்தை குறைச்சி மெடிடேட் பண்ணினால் அது 3 மணித்தியாலம் நித்திரைக்கு சமன் என்று சொன்னால் நீங்கள் 8 மணித்தியாலம் படுக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லி நான்
ஒரு ஒர்க் ஷாப் மூலமான ஆரம்பிச்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் இரவேல கண நேரம் படுக்கிறது இல்ல. ஆனா இந்த பகல்ல இங்க ஜாயின் பண்ணணும். நான் 2 நேரம் செய்த சொல்றேன். நேரம் இருந்தா 3 நேரம் இருக்கும். மற்றும்படி இரவேல இருந்து ஒவ்வொரு நாளும் அதிகம் எல்லாரும் அங்கேயும் வெளியில போனா கோயிலுக்கு அப்படி போனா செய்யறதில்ல. மற்றும்படி ஒழுங்கா வர பாக்குறேன். ஒழுங்கா வார அன்லஸ் ஹாலிடேல போனா இப்போ நீங்கள் அந்த கன மாஸ்டர்ஸ் வீடியோ பார்த்தா தெரியும். 6 மணித்தியாலும் ஒவ்வொரு நாளும் மெடிடேட் பண்ற ஆட்களும் இருக்கணும். 6 மணித்தியாலும். தேங்க்யூ. நன்றி நிர்மலா மாஸ்டர். வசந்தராஜ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். இன்றைக்கு தற்செயலா வீடியோ சர்ச்சையா கிளிக் பண்ணோடு அதிசயமாக என்னோட வீடியோ சரியா வந்திருக்கு. அதனால நான் சொல்லக்கூடியது என்னென்று சொன்னால், உண்மையிலேயே ராஜ் பிளேனா போயிட்டு வீடியோ. எனிவே தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். உங்களுடைய பேச்சு மிகவும் 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 அழகாக இருந்தது. எனக்கு என்னுடைய இதயத்தை மிகவும் தொட்டது. உண்மையிலேயே நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இது எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம். நான் இந்த 2 மனிதர்களை நான் அடிக்கடி பார்த்து சிந்திப்பது உண்டு இந்த விஷயத்திலே. ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்தது புத்தர். இந்த 2 பேரும் 2 வகையான வகையில சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது என்ன நடக்குது என்று சொல்லி இவர் நிர்வாணத்தை பற்றி கடைசியில ஞானத்தின் மூலமாக நிர்வாணத்தை பற்றி சொல்லுகின்றார். கிரைஸ்ட் நான் என் பிதாவின் வீட்டில் அதிக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திய பின் 4 இடத்தில் நீங்கள் இருக்கும்படியாக நான் உங்களை கூட்டி செல்வேன் என்று தன்னுடைய உயிர்த்தெழுந்து செல்லுகின்ற பொழுது அங்கே இருந்த 120 சீடர்களுக்கும் சொல்லி போட்டு சென்றிருக்கின்றேன். ஆனால் இது ஒரு வகையான பாதை. என்று சொன்னால் இது ஒரு ரிசர்ச். நான் ஒரு ரிசர்ச்சை நான் இந்த மதங்களை கொண்டு கலக்க விரும்பவில்லை, ஒரு ரிசர்ச்சாக பார்க்கின்றேன். ஒன்று வடிவாக தெரிகின்றது. ஜீசஸும் 40 நாள் சூப்பர் நேச்சுரல் ஃபாஸ்டிங் செய்திருக்கின்றார். மோசஸும் 120 நாள் சூப்பர் நேச்சுரல் ஃபாஸ்டிங் செய்திருக்கின்றார். 40 நாள் சாப்பிடாமல் இருந்து தியானம் செய்திருக்கின்றார் என்பது பழைய ரெக்கார்ட்ல தெரிய வருகிறது. அதே நேரத்திலே புத்தரும் இதுக்குரிய வழிகளை காட்டியிருக்கின்றார். இந்த 2 பேருடைய முக்கியமா ஜீசஸும் புத்தரும் இந்த சமூகத்துக்கு பல செய்திகளை சென்றிருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஆள் திருமணம் முடித்து ஒரு ஞானத்தை அடைய பார்த்திருக்கிறார், ஒரு திருமணம் முடியாமல் பிரம்மச்சாரியா இருந்து வாழ்ந்து பார்த்திருக்கிறார். இது என்னுடைய ஒரு சிந்தனையின் ரிசர்ச்சிலேயும் இருக்கின்றது. நீங்கள் சொன்னதிலேயே முத்துமுழுதாக நான் ஒத்துக்கொள்கின்றேன். இதுக்கு விடை காணுவது ஒன்று கஷ்டம். நாங்களாத்தான் அந்த விடையை காண முடியும். நம்பிக்கையாக தியானத்தை விட வேறு வழி இல்லை, அதுல எந்தவித டவுட்டும் இல்லை. நடராசன் ஆசிரியர் சொன்ன மாதிரி ஏற்கனவே மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க் அதுவும் ஒரு மிக முக்கியம். மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க்ல இருக்கின்ற பொழுது அதுவும் எங்களுக்கு ஒரு சமானத்தை கொண்டு வருது. அதே சமானத்தை கொண்டு வந்தாலும் சில விடைகளுக்கு ஆன்சர் கட்டாயம் நாங்கள் தியானத்தை செய்து போட்டு மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க்ல இருக்கிற பொழுது நான் அதைத்தான் யோசிச்சு பார்க்கின்றேன். மற்றவர்களுக்கு நான் பிரயோசனமா இருக்க வேண்டும். மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க்குன்னு தேவை. அந்த மைண்ட்ஃபுல் ஆஃப் ஒர்க் மற்றவனுக்கு எனக்கும் ஆன்சர் கொடுத்து மற்றவனுக்கும் ஆன்சர் கொடுக்க வேண்டும் என்றதில் நான் அடைந்து கொண்டு தெரிகின்றேன். அதே நேரத்திலே தியானம் செய்து போட்டு இதை செய்கிறது மிக நல்லது என்று சொல்லி என்னுடைய சிந்தனையிலே ஒட்டுப்படுது. நான் தியானம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கின்றேன், ஆனால் செய்வது நேரம் மிகவும் குறைவு. அது நான் என்னுடைய மனச்சாட்சியை யோசிச்சு பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரியுது நான் செய்கிற நேரம் குறைவு. கட்டாயம் செய்யத்தான் வேணும், வேற வழி இல்லை. அது இந்திய நிலையில நான் இன்னமும் யோசிக்கின்றேன். இந்த உலகத்தில் இருக்கின்ற முழு பிரசிடென்ட் மேருக்கும் கூப்பிட்டு இந்த மெடிடேஷன் கான்ஃபரன்ஸை கொடுத்தால் அதுக்கு நாங்கள் எல்லாரும் பாடுபட்டு எல்லா பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் முதற்கொண்டு எல்லாரையும் கூப்பிட்டு, ரஷ்யன் பிரசிடென்ட் பூட்டின் எல்லாரையும் கூப்பிட்டு, சைனா எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு 1 டே இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மெடிடேஷன் ஒரு 1 hour நீங்க எல்லாரும் மெடிடேட் பண்ண செய்து வச்சால் இதுக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுத்தால் எப்படி இருக்க முடியும். நான் இடைக்கிட்ட யோசிச்சு பார்க்கிறேன். என்ற உலக சமானம் தேவைப்படுது, அவசியம். நன்றி, வணக்கம். மிகவும் நான் இதை பற்றி நான் எடுத்துக்கொண்டு போக விரும்பல. மிகவும் அற்புதமா இருந்து உங்களோட முகத்துல பார்க்கவே தெரியுது. நீங்கள் சொல்ல தேவையில முகத்துல பார்க்கவே அங்கே ஒரு நீங்கள் செய்றீங்கன்றது வடிவா எனக்கு தெரியுது. மிகவும் சந்தோஷம் உங்களை பார்க்கறது. மிகவும் சந்தோஷம். God bless you. Thank you. நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். ஆனந்தி மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த நிகழ்ச்சி நிரல் சொல்ல, நாளைக்கு காலை சேர் யோகா நடக்கும், ஐ யோகா மற்ற கிளப்பிங் ஹேண்ட்ஸ் அதில் பற்றி நடக்கும். மார்னிங் நான் 9:15 அதுக்கு பிறகு தியானம். அதன் பிறகு 11 மணிக்கு சந்திரகலா மாஸ்டர், சீனியர் மாஸ்டர் சந்திரகலா சத்தியமும் தர்மமும் என்ற பேச்சை பேசுவார்கள்.
அதுக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்தது இரவு வந்து கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். பாடுறாக்கள் பாடலாம், மற்றது வீடியோ அனுப்புறாக்கள் அனுப்பி அதை வந்து நீங்கள் மற்றது சட்டன் பள்ளிக்கூடம் கொவன்ட்ரி ஸ்கூல்ல இருந்தும் பிள்ளைகள் வருவார்கள். எல்லாருக்கும் நாங்கள் ஆதரவளித்து கதம்ப நிகழ்ச்சியை அழகாக செய்வோம். நாளைக்கு பாபு மாஸ்டர் கதம்ப நிகழ்ச்சியை வழிநடத்துவார் என்று கூறிக்கொண்டு, வேறு யாரும் பேச இருக்காட்டி நாங்கள் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ராஜ் மாதவன் மாஸ்டர், மிகவும் அருமையான பேச்சு. உங்களுடைய தியான அனுபவங்களை மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். சாரி, ராஜேஷ் சித்தம் இருக்கிறார் கை போட்டவர். Rajesh Siddham Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ தாரா, தேங்க்யூ இவரை கொண்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. முந்தைய முருக நான் ஸ்பீச் கேட்டிருக்கிறேன், ராஜ் மாதவன் ஸ்பீச். மிக மிக அருமையான ஸ்பீச் ராஜ் மாதவன் மாஸ்டர். நீங்கள் சொன்னதுல ஒன்று நான் 100% அக்ரி பண்றேன். குரூப் மெடிடேஷன் செய்யக்கலாம் மோர் பவர்ஃபுல். அது நாங்கள் அப்சர்வ் பண்ணி வடிவா செய்யலாம். தனியிருந்து செய்யலாம் பாப்பா. குரூப்பு நான் 100% நான் அக்ரி பண்றேன். குரூப் மெடிடேஷன் தான் எனக்கும் விருப்பம். மற்றது அது நானும் மெடிடேஷன் கரகாலம் செய்கிறேன். ஆனா நீங்கள் 1 இயருக்குள்ள இவ்வளவு அட்வான்ஸா வந்துட்டீங்க. ஸோ த மெடிடேஷன் இஸ் just for you because you are just concentrating on the meditation side. எங்களுக்கு தெரியாது ஃபேமிலி பிள்ளைகள் அப்படின்னு இருக்கீங்களா, இட்ஸ் a little bit difficult. ஆனா நான் இவ்வளவு காலமா ட்ரை பண்ணினான். ஆனா உங்களோட ஸ்டாண்டர்டுக்கு நான் வரையலை. தேங்க்யூ சோ மச் தாரா, இவரை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்தாவது இவரை வந்து எங்களுக்கு இப்படி ஒரு மெடிடேஷனை பற்றி சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் டோக்கை கொடுக்கலாம். தேங்க்யூ. இது டாரா மாஸ்டர் தான் என்ன மெடிடேஷனுக்கே கொண்டு வந்தவ.